मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த பதிவில் விருச்சிக ராசி மாணவிகள் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான படிப்புகளை எடுத்தால் எதிர்காலத்தில் உதவியாக இருக்கும் அப்படின்றது பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அப்படின்னா லக்னத்துக்கு 8, காலபுருஷ தத்துவத்துக்கு 8 அப்படின்றது. அப்போ 8 அப்படின்றனாலோ பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்காரங்க பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு சில விஷயங்களில் போய் சிக்கிடுவாங்க. 8 அப்படின்னா மறைவு ஸ்தானம். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க யோசிக்கிறாங்களோ அவங்களோட அவங்க பிரச்சனையாக தான் போகும். அவர்களுடைய முடிவு அப்படின்றது அவர்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது. அப்போ விருச்சிக ராசி அப்படின்றது ஒரு நீர் ராசி. ஸோ நீர் எங்கெங்கே பள்ளம் இருக்கோ அப்படியே போகிறது தான். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெரிய இலக்குகள் எதுவும் இல்லாமல் போயிட்டுருக்கோம். இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பேக் ஃபயர் ஆகிடும். இது மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ விருச்சிக ராசி எனக்கு அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மற்ற கிரக நிலைகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் மாறி இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகம். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதியாக வர்றார். அப்போ செவ்வாய் பகவான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா போர் கிரகம், மெக்கானிக்கல் இதெல்லாம் சொல்கிறது. படிப்பு அப்படின்றப்ப குரு பகவான் மீனம். ஸோ விருச்சிகத்திலேருந்து பார்த்திங்கன்னா 5 அப்படின்றப்ப மீனம். அதே மாதிரி தொழில் அப்படின்றப்ப சிம்மம். சிம்மம் அப்படின்னா சூரியன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 3 பேர் தான் பக்கபலமாக இருந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியுது. அப்போ இது ரிலேட்டடாக உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க, உங்களுடைய ஆக்குபேஷன் இந்த இதுக்கு ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா அது பெரிய அளவில் சக்ஸஸை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த அளவு சக்ஸஸ் இருக்காது, நிறைய ஃபெயிலியர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ செவ்வாய் அப்படின்னா மிஷினரிஸ், மில்லு, பெரிய பெரிய மிஷினரிஸ். அப்போ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங்கு, ரொபோட்டிக்ஸு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. மெக்கட்ரானிக்ஸு. ஸோ இந்த டிகிரிஸ்லாம் படிக்கிறப்போ உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த 5ஆம் அதிபதின்றது குரு பகவான். குருனா பணம், பேங்க்கில் வேலை பார்க்குறது, பணம் இருக்கிறது, குழந்தைகளுக்காக வேலை பார்க்குறது, என்ஜிஓஸில் வேலை பார்க்குறது, அதே மாதிரி பிராமணர்கள் மாதிரி பண்டிதத்துவம் அடையிறது, சொல்லி கொடுக்கறது, மேனேஜிங் டைரக்டர் ஆகிறது, மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் குரு பகவான். அப்போ எம்பிஏ படிக்கலாமா அப்படின்னா இவங்க நல்லபடியாக எம்பிஏ படிக்கலாம், நல்லா வரும், பிரச்சனை எதுவும் இருக்காது. அதே மாதிரி குரு சம்மந்தப்பட்டனால பணம் சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, பிகாம், எம்காம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கலாம் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தான அதிபதி அப்படின்றது சூரிய பகவான். சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்துட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. அப்போ கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே படிச்சுக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதியோ அல்லது 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கும் பொழுது பெரிய அளவில் நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்றோம். இந்த சூரியன் அப்படின்னா பார்த்திங்கன்னா தன்வந்திரி அப்படின்றோம். அப்போ மெடிக்கல் சைடில் படிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ குருனா குழந்தை. ஸோ குழந்தைகள் ட்ரீட் பண்ணுற மெடிக்கல் இது படிச்சிருக்கோம், பீடியாட்ரிஸ் படிச்சிருக்கோம், அதே மாதிரி கைனகாலஜிஸ்ட்டு, இது மாதிரியான படிப்புகள் பெரிய அளவில் நல்லது கொடுக்கும். செவ்வாய் ப்ளஸ் சூரியன் அப்படின்றனால பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சர்ஜரி அப்படின்னு சர்ஜன் அப்படின்னு பேர் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நிபுணத்துவம் அதில் இருக்கும் அப்படின்றது. அப்போ பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கலாம், நம்ம சர்ஜரி பண்ணலாம் பெரிய அளவில். அப்புறம் இது ஃபெர்டிலிட்டி சென்டரில் இருக்கிற கைனகாலஜிஸ்ட்டாக இருக்கலாம். அப்புறம் குழந்தைகளுக்கு உண்டான இந்த டாக்டராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாக்டர்னால் இந்த மாதிரி டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி மெக்கானிக்கல் ரிலேட்டடாக போகலாம். அதே மாதிரி நர்சிங் படிக்கலாம். டயக்னோஸ்டிக் சென்டர் எல்லாம் ரத்தத்துக்காரகன் சூரியன்.
குரு இதெல்லாம் சேர்ந்தது தான் அது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதில் இருக்கிற நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அந்த சப்டிவிஷன்ஸ் எல்லாம் எது வேணாலும் எடுத்து படிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் பக்கபலமாக இருந்துட்டால் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே நல்லபடியாக வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு 2 குடும்பஸ்தானம், பணவரவு ஸ்தானம்ன்ற இந்த 2. ஸோ 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஒருத்தர் தான் குரு பகவான். அப்போ உங்களுக்கு பணத்தை கொடுக்க போகிறது, பணவரவை கொடுக்க போகிறது, குடும்ப வருவாயை உயர்த்த போகிறதுன்றதெல்லாம் குரு பகவான் தான். அப்போ இந்த குரு பகவானை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகப்படுத்திக்கணும் அப்படின்றோம். அப்போ மஞ்சள் கலர் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி குழந்தைகள் ரிலேட்டடாக ஒரு NGO இருக்குன்னா அங்கே வேலை பார்க்குறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் பண்ணுறது, சொல்லி கொடுக்குறது, டீச்சர்ஸ் ஃபீல்டில் போகிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இதை தாண்டி வேறு என்ன நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் அப்படின்றத எடுத்தீங்க அப்படின்னா இந்த 9ன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்திரராசி. ஸ்திரராசிக்கு என்னங்க பாதகாதிபதி லிஸ்ட்டில் வந்துடும். அப்போ ஸ்திரராசிக்கு 3, 8 அப்படின்றது 3, 8 சனி பகவான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் 7, 8 புதன் பகவான். அப்போ புதன், சந்திரன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான், இந்த 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்க மாட்டாங்க. இப்போ சந்திரன் அப்படின்னா தாய், வாட்டர் ரிலேட்டட் ஒர்க்கு. இப்போ நான் வந்து வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, இழுத்து முடிட்டு வந்துடணும். அதே மாதிரி சனி உடல் உழைப்பு ரொம்ப போட்டு உழைச்சி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, அது லாஸில் போயிடும். காரணம் என்னென்னா சனி உங்களுக்கு மாரகாதிபதி, 3ஆம் அதிபதி, சுகாதிபதி, 4ஆம் அதிபதி. ஆக இந்த 3ஆம் அதிபதியாக இருக்கிறது மாரகாதிபதியாக இருக்கிறனால நீங்கள் வந்து இறங்கி வேலை பார்க்கணும், வேர்வை சிந்தி வேலை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிடுறோம். அப்போ இது போக விரையாதிபதி அப்படின்றது வந்து 12ஆம் அதிபதி சுக்கிரன். இப்போ சுக்கிரன் அப்படின்னு என்ன, இந்த ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, கைவினை பொருட்கள் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாபாதிபதியாக வர்றவர் தான் 8ஆம் அதிபதியாக வர்றாரு. லாபாதிபதி 11ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. அப்போ லாபாதிபதி இப்போ 8ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ புதன் பகவான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்காது. அப்போ வந்து சின்ன நுணுக்கமான வேலைகள் பெருசாக நம்ம பண்ண முடியாது. நமக்கு காசு கொடுத்து என்ன சொன்னால் எண்ணுவோம், ஒயிட் கலர் ஜாபுக்கு போவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரிஸை பார்த்து தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது, சொல்லிக் கொடுக்க சொன்னால் சொல்லிக் கொடுப்போம், பேசுன்னு பேசுவோம். இது மாதிரியான விஷயங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா இதை விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு இருக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி திசை அல்லது கேது திசை நடக்கிறப்ப தான் காலேஜில் என்ட்ரு ஆவீங்க. இப்போ சனி மாரகாதிபதினு சொன்னா உங்கள் ஜாதகத்தில் மாரகாதிபதி மறைந்திருந்தால், நீசமாக இருந்தால் ரொம்ப நல்லது. மறைஞ்சிருந்தால், நீசமாக இருந்தால் இவங்களுடைய பலம் குறைஞ்சிருச்சு, சனியினுடைய பலம். அப்போ இவர்களுடைய 3 பேர்த்து பலம் அதிகமாகி கரெக்டான பாயிண்ட்டுக்கு போயிடுவீங்க. எது படித்தா ஒர்க் அவுட் ஆகாமல் அதை படிப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, சனி பகவான் நீசமாகணும், இல்லையா சனி பகவான் லக்னத்துக்கு மறையணும். 6, 8, 12 அப்படின்னு சொல்லி மறையணும். 12 மறைஞ்சாலும் உச்சமாகறதுனால கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். 50% பிரச்சனை, 50% பிரச்சனை இல்லாது. அப்போ இந்த மாரகாதிபதி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் மறைதல் நலம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து கேது பகவான். இந்த கேது பகவான் அப்படின்றது இந்த விருச்சிக ராசியில் உச்சமடையக்கூடிய பகவான் கேது பகவான். அப்போ இந்த கேது பகவானுடைய நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரம்லாம் இருக்கும். ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகங்கள், அது கிரகம் வந்து கேது. ஸோ ஞானக்காரகன் கேது என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு உச்சமடைகிறார் விருச்சிகத்தில். அப்படி உச்சமடையும் ஒருத்தர், உங்கள் வீட்டில் உச்சமடையும் ஒருத்தர் கெட்டதை பண்ண மாட்டார். அப்போ இந்த கேது பகவான் கரெக்டாக கொண்டு போய் குரு பகவானோட, சூரிய பகவானோட அட்டாச் பண்ணி விட்டு போயிடுவார். அப்போ சனி தசையில் இருக்கிறவங்க நல்லா யோசித்து பொறுமையாக 4 பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு ஒரு முடிவு எடுக்கணும். நீங்களாக தன்னிச்சையாக எடுக்கின்ற முடிவுன்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மைனஸை தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா அறிவு அப்படின்னா கேது, கேது உச்சமாக தான் இருக்குது. தடையும் சொல்கிறது கேது தான். அப்போ தடையும் செய்வார். சந்திரன் கேது காலில் உட்காந்துருக்கார் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த இதுக்கு.
அப்போ இந்த சந்திரனை கேது எந்த வழியாக பார்க்குறார், அட்டாச் ஆகிறார் அப்படிங்கிறப்ப மனநிலையில் மாற்றங்கள், குளறுபடிகள், பெரிய பிரச்சனைகளை கொடுப்பார். யூஸ்வலாகவே சந்திரன் கேது சேர்ந்தால் என்ன சொல்லுவாங்க, அவன் ஆட்டம் பேசுவான், அவன் ஆட்டம் போயிடுவேன், அவன் ஏன் நீ பேசிக்கிருக்க, அவன் வேலையை இருந்தால் பாரு அப்படின்போம். அந்த மாதிரி தான். அப்போ இந்த ஆசிலேஷன் அப்படின்றது கேதுவில் இருக்கும். ஆனால் அந்த கேது பண்ணுற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஓரளவுக்கு கரெக்டான ஃபீல்டை சூஸ் பண்ணி கொடுத்துரும். அப்போ சனி திசையில் கம்பேக் கொடுக்குறீங்க, அதாவது ஒரு என்ட்ரு ஆகுறீங்க காலேஜில்ங்கிறவங்க மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து இவங்க 3 பேர்த்தோடு இருந்துக்கிறது நல்லது. இதில் செவ்வாய் அப்படின்றனால சூரியன் வர்றதுனால சூரியனும் நல்ல படியாக இருக்கார், ஆட்சி பெற்றிருக்காரு. அப்படின்னா சூரியன் 10ஆம் வீட்டில் ஆட்சி பெறார் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. அப்போ சீருடை பணியாளர்கள் செவ்வாய், தீயணைப்புத்துறை செவ்வாய், இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டு பேங்க்கில் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை கவர்மெண்ட்டு நடத்துகிற மில்லில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக இருக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நிதியை சரிப்பாக பார்க்குறது, அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறது, இதெல்லாமே குரு பகவான் தான். பணம், குழந்தைங்க, இதெல்லாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து நர்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் நர்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் வேலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த சனி திசையில் நீங்கள் அதை படிக்கிறீங்கன்னா அது பெரிய விஷயத்தில் கை கொடுக்க வாய்ப்பு இல்லை. கை கொடுத்துருக்கு எனக்கு சனி திசையிலையும்னா சனி வந்து மறைஞ்சிருப்பார், அல்லது கெட்டு இருப்பார், நீசமாக இருப்பார், அல்லது மறைஞ்சிருப்பார். அப்படி இருக்கும் பொழுது தான் இந்த சனி திசை நடந்து நான் படித்தது இது ரிலேட்டடாக தான் படித்தேன், அது ரிலேட்டடாக நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்றது. அல்லது சூரிய பகவானுக்கு நேர் 7ல் சனி பகவான் இருக்கலாம், குரு பகவானின் பார்வையில் சனி பகவான் இருக்கலாம், செவ்வாயின் பார்வையில் சனி இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த செவ்வாயின் பார்வையில் இருக்கனால செவ்வாய் ரிலேட்டடான மெக்கானிக்கல் ஒர்க்குக்கோ, டூல்ஸுக்கோ, சீருடை பணியாளர் பெரிய அளவில் அடக்குமுறை பண்ணுறது எல்லாத்துக்கும் கொண்டு போய் நிறுத்திடுவார். ஸோ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றது, எதை படித்தா சூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்றதை பார்த்தோம். அடுத்த காணொளியில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.